நடிகர் சூர்யா நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்தே ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. த்ரிஷா உள்ளிட்ட நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தோட டீசர் கடந்த ஜூலை மாதம் வெளியாச்சு. ரசிகர்களை பிரமிப்புல ஆழ்த்திச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டீசர். இருப்பினுமே டீசர் வெளியாகி 7 மாதங்கள் கடந்துடுச்சு. அதுக்கப்புறமா கூடுதல் படத்தை பத்தின எந்த தகவலுமே இல்லாம இருந்ததுனால ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ஏமாற்றத்தை போக்க ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு. நடிகர் சூர்யா பிறந்தநாள் அன்னைக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆர்ஜே பாலாஜி இயக்கி இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு. ரேடியோ ஜாக்கி, நடிகர், கதையாசிரியர், கிரிக்கெட் வர்ணனையாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட கலைஞர் தான் ஆர்ஜே பாலாஜி. தானே நாயகனா நடிக்கக்கூடிய படங்களை மட்டுமே இயக்கி வந்த ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்தின் மூலமா முதன்முறையா மற்றொரு நாயகனோட படத்தை இயக்கியிருக்காரு. சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்க வச்சிருக்கு. இதுல சூர்யா கூட சேர்ந்து த்ரிஷா, யோகி பாபு, நட்டி நட்ராஜ், லப்பர் பந்து ஸ்வாஷிகா, நெடுஞ்சாலை சிவிதா, மலையாள நடிகர் இந்திரன்ஸ் அப்படின்னு பலருமே நடிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் எஸ்.ஆர். பிரபு, எஸ்.ஆர். பிரகாஷ் பாபு ஆகியோர் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை. சூர்யாவை மட்டுமே முன்னிறுத்தி வெளியிடப்பட்ட டீசர்ல ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன் படங்களை போல அவர் வழக்கறிஞரா நடிப்பது வெளிப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த முறை ஆக்ஷன் கதையில மேலும் சூர்யாவின் கஜினி பட ரெஃபரன்ஸ் இதுல இடம்பெற்றிருந்துச்சு. இதனால சூர்யா ரசிகர்கள் இது ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும் அப்படின்னு கொண்டாடிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டீசர்ல கஜினி படத்துல வாட்டர்மெலன் சாப்பிடும் சீன் திரும்பவும் ரீக்ரியேட் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தன்னாலதான் இந்த சீன் மறுபடியுமே வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பண்ணாரு. இது ரொம்பவே சர்ச்சையா மாறுச்சு. இதனால வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு எல்லாருமே செஞ்சாங்க. இந்த காரணத்தினாலேயே கருப்பன் டீசர் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த ஒரு நிலையில கருப்பன் படத்தோட டீசர் வெளியாகி 7 மாதங்களை கடந்துடுச்சு. இருந்தும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்ததுனால ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதான் அதுக்கான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் சமீபத்துல தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அது இப்போ வைரலாகிட்டு வருது. அதுல சாய் அபயங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருப்பு படத்தோட இறுதி பகுதியை இப்போதான் பார்த்தேன், நீண்ட காத்திருப்பு மதிப்புக்குரியது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா படப்பிடிப்பு மற்றும் எடிட்டிங் பணிகள் முழுமையா முடிஞ்சிட்டதா அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. பின்னணி இசை பணிகள் தற்போது முழு வீச்சில் நடந்துட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா இந்த படம் தாமதமானதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல எஃப்எக்ஸ் வேலை. படத்தின் பிரம்மாண்டமான காட்சிகளுக்கான திட்டமிட்ட நிலையில அதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. தயாரிப்பு குழு தரத்துல சமரசம் செய்ய மறுத்து விட்டதா கூறப்படுது. இதனாலதான் அந்த எஃப்எக்ஸ் வேலைகள்னால படத்துக்கான எடிட்டிங் வேலை லேட் ஆச்சுதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா 2வதா வணிக பேச்சுவார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓடிடி மற்றும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி உரிமைகளை இறுதி செய்யறதுக்கு ரொம்பவே தாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த 2 பிரச்சனைகளுமே முடிவடைஞ்சிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது கருப்பன் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இப்போ எப்போடா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மேலுமே எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், கருப்பன் படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.